அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் 5 மாதத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அத்தனை பேருக்கு நான் ஒரு சல்யூட் அடிக்கிறேன். உள்ளபடியே பாராட்டுக்கள்ங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள், தமிழ்நாடு காவல்துறைக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்களுக்கு பாராட்டுக்கள், குறிப்பாக மாண்பமை நீதிபதி, நீதிமன்றம் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும். ஏன்னா 5 மாசத்துல இந்த வழக்கை வச்சு அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தை வைத்து மிக கேவலமான, மலினமான, மலிவான ஒரு அரசியலை செய்வதற்கு பாஜக, அதிமுக, ஏன் இப்ப புதுசா வந்திருக்க தாவேகா வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. ஆனால் அனைவரினுடைய மூஞ்சிலையும் முகத்திலையும் தன் கணக்குல தாறு கரிய பூசி இருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னா, இந்த வழக்கினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்றேன். ஏன் நான் இந்த இடத்துல தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டுகிறேன், ஏன் எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறேன், ஏன் தாவேகாவை விமர்சிக்கிறேன், ஏன் பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறேன் என்றால், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வழக்கிற்கும் பாஜக, தாவேகா, அதிமுக அடிக்கிற கூத்து இருக்குல்ல, ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். தயவு செய்து முழுமையா பாருங்க. மிக முக்கியமான வீடியோ. உங்களுக்கு அவ்வளவு மெட்டீரியல் இந்த வீடியோல கிடைக்கும். டேட் வைஸா எடுத்து வச்சிருக்கிறேன். சோ குற்றவாளி என்று இன்றைக்கு ஞானசேகரன் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தால். அவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத ஜூன் 2ஆம் தேதி மாண்புமை நீதிபதி அறிவிப்பார். அந்த குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியோடு இன்னைக்கு வீடியோக்குள் செல்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கிட்டு, டிசம்பர் 23ஆம் தேதிங்க, என்னைக்குங்க? டிசம்பர் 23, 2024 இந்த குற்றம் நடக்கிறது. அண்ணா பல்கலை வளாகத்திற்குள் ஒரு மாணவி அவருடைய சிநேகிதனோடு அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி இந்த குற்றவாளி போய் என்ன செய்யறான், அவங்கள போய் அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான். அந்த பொண்ணுகிட்ட போய் ஞானசேகரன் போய் என்ன செய்யறான், அந்த பொண்ணை போய் மிரட்டுறான். பாலியல் ரீதியாக அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுக்குறான். பாலியல் ரீதியாக அந்த மாணவியிடம் அத்துமீறுகிறான். இப்போ இது டிசம்பர் 23. இந்த பிரச்சனை டிசம்பர் 23 இரவு பதிவாகுது. டிசம்பர் 24 இது செய்தி ஆகிறது. உடனடியாக காவல்துறை ஞானசேகரனை தேடுகிறது. டிசம்பர் 24. டிசம்பர் 25 ஞானசேகரன் கைது செய்யப்படுறான். ஒரு நாள் தான், ஒரே நாள். டிசம்பர் 25 குற்றவாளி ஞானசேகரனை தமிழ்நாடு அரசு கைது செய்கிறது. கைது செய்து டிசம்பர் 25 கைது பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 7ஆம் தேதி இந்த வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுகிறது. மகளிர் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு வேகம் அடிக்கிறது வழக்கு. இதுக்கு இடையில எதிர்கட்சிகள் போய் என்ன செய்யறாங்க, இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு சொல்லி நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்கிறது, ரத்து செய்கிறது. தள்ளுபடி செய்துவிட்டு நீதிமன்றம் சொன்னது, அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் மலினமான அரசியலை செய்யாதீர்கள். தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கின்றன, வாழ்த்துகள், பாராட்டுகள் என்று நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்தது. தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை சிறப்பாக கையாளுகிறது என்று நீதிமன்றம் சொன்னது. சோ சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்ட எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. ஏப்ரல் 8ஆம் தேதி 2025 ஏப்ரல் 8ஆம் தேதி ஞானசேகரன் ஒரு மனு தாக்கல் செய்யறான். என்னன்னு, ஐயா இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்க, என்னை இந்த வழக்குல சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி ஞானசேகரன் ஒரு மனு தாக்கல் செய்யறான். அந்த மனுவிற்கு தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். அப்படிலாம் இவன் மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாது, இவனை விசாரிக்கணும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக நிற்கிறது. அப்போ ஞானசேகரனுடைய மனுவும் தள்ளுபடி ஆகிறது. ஆதாரங்கள், விசாரணைகள் எல்லாத்தையும் விரைவுபடுத்துகிறது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் கொடுத்து சயின்டிபிக்கா இவன் குற்றவாளி, இவன் குற்றம் செய்திருக்கிறான் என்பதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு காவல்துறை மிக விரைவான விசாரணை நடத்தி நீதிமன்றத்துல கொடுக்குறாங்க. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிப்ரவரி 24, டிசம்பர் 23 குற்றம் நடக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி 2 மாசம், கரெக்டா 2 மாசம் ஒரு நாள், பிப்ரவரி 24ஆம் தேதி ஞானசேகரனுக்கு எதிராக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டாங்க. 2 மாசத்துல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பிப்ரவரியில தாக்கல் செய்றாங்க. மார்ச், ஏப்ரல், மே 3 மாசம் என்ன பண்றாங்க, சாட்சிகளுடைய விசாரணை, குறுக்கு விசாரணை எல்லாம் நிறைவடைஞ்சிருச்சு.
அப்ப மே 20ஆம் தேதிக்குள் வழக்கினுடைய விசாரணை நிறைவு செஞ்சுட்டு இன்றைக்கு மே 28ஆம் தேதி இவன் குற்றவாளி என்று இன்றைக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்து விட்டது. இவன் என்ன தண்டனை அப்படிங்கறத மட்டும் என்னைக்கு சொல்லுவாங்க, இவனுக்கு என்ன தண்டனை அப்படிங்கறத ஜூன் 2ஆம் தேதி நீதிமன்றம் சொல்லும். என்னை வச்சுதான் என் குடும்பமே இருக்குது, அதனால எனக்கு தண்டனையை குறைச்சி தரணும் என்று ஞானசேகரன் தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்ட போது அதை கடுமையாக ஆட்சேபித்து அதிகபட்ச தண்டனையை, உச்சபட்ச தண்டனையை ஞானசேகரனுக்கு தர வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வாதிட்டது. மறந்துடாதீங்க, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர்கள் வாதிட்டார்கள். உச்சபட்ச தண்டனையை கொடுங்கன்னு சொல்லி ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் நமக்கு தெரிய வரும். குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவுடன் ஞானசேகரன் நீதிமன்றத்திலேயே கதறி அழுதான் என்று ஊடகங்கள் செய்தியை தருகின்றன. ரைட். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதுல எவ்வளவு கேவலமான மலினமான அரசியல் அதிமுக, பாஜக, தாவேக்கெல்லாம் பண்ணுச்சு. ஏன் எனக்கு அதிமுக மீதெல்லாம் கோவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே கொஞ்சம் இது பண்ணி பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சி வழக்கு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். பொள்ளாச்சி வழக்கு 2019 பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த பெண் புகார் கொடுக்கிறார் அப்படிங்கறதான் செய்தி. 2019 பிப்ரவரி 12. ஆனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டதுக்கு 12 நாள் டிலே. பிப்ரவரி 12ஆம் தேதி புகார் கொடுக்குறாங்க, பிப்ரவரி 24ஆம் தேதி தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுது அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமியுடைய காவல்துறை. இது 2019. ரைட்டா? சிபிஐக்கு வழக்க மாற்றி 5 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வந்திருக்கு. இங்க 5 மாசத்துல தீர்ப்பு வந்துட்டு, அங்க 5 ஆண்டுகள் 2019, 20, 21, 22, 23, 24, 25 சொல்ல போனா 5 வருஷத்தை தாண்டிடுச்சு. ரைட்டா? ஆனா பொள்ளாச்சியில என்ன நடக்குது பாருங்க. இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு 12 நாள் டிலே ஆனது மட்டும் பிரச்சனை இல்ல. மிக முக்கியமாக இந்த வழக்க சிபிசிஐடிக்கு மாற்றுகிறது அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு. அதன் பிறகு என்ன பண்றாங்க, சிபிஐக்கு மாற்றுறாங்க. சிபிஐக்கு மாத்திட்டு என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆவணங்களை ஒப்படைக்கணும்ல, சிபிஐக்கு மாத்திட்டு ஜீவோ போட்டா போதாது, அந்த ஆவணங்களை ஒப்படைக்கல, அந்த ஆவணங்களை ஒப்படைக்க தாமதிக்கிறாங்க. சிபிஐக்கு வழக்கை மாற்றிய பிறகும் சிபிசிஐடி விசாரணையை தொடர்கிறது. இப்ப காவல்துறைக்கு நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதாக அரசு அறிவித்த பிறகும் சிபிசிஐடி விசாரிப்பது ஏன் என்று 2019 மார்ச் 29ஆம் தேதி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. 2019 மார்ச்ல என்னப்பா நீங்க தான் மாத்திட்டீங்களா, இன்னும் ஏன் சிபிஐ சிஐடியை விசாரிக்குது, சிபிஐக்கு விசாரணையை உடனடியாக தொடங்குவதற்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இல்ல சிபிஐக்கு ஒப்படைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்குது, அதனால எப்படியாவது ஒப்படைச்சிருவோம் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. இதை விட கொடுமை என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசினுடைய காவல்துறை பகிரங்கமாக பிரஸ் மீட்ல சொல்லிச்சு. ஒரு ஜீவோ போடுறாங்க சிபிஐக்கு இந்த வழக்க மாத்தி, அரசாணை. அந்த அரசாணையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயர், பெண்ணின் முகவரியோடு அந்த அரசாணை வெளியானது. நீதிமன்றம் அதை கண்டித்தது. கண்டித்து இந்த அரசாணையை ரத்து செஞ்சுட்டு புதிய அரசாணை போடுங்கள், பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரையும் முகவரியும் நீங்கள் குறிப்பிட்டது தவறு என்று சொல்லி 25 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு அந்த பெண்ணிற்கு வழங்க வேண்டும் என்று மார்ச் மாதம் 2019 மார்ச் 15ஆம் தேதி உத்தரவிட்டது நீதிமன்றம். அப்போ 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சது எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு அன்னைக்கு நீதிமன்றம். சிபிஐக்கு மாத்தி விட்டு சிபிசிஐடியே, அதாவது மாநில அரசுடைய காவல்துறையே தொடர்ந்து விசாரணை நடத்தியது. ஏன் அப்படி பண்றீங்கன்னு நீதிமன்றம் கண்டித்தது. எடப்பாடி பழனிசாமி அரசினுடைய காவல்துறை அதிகாரி பகிரங்கமா பிரஸ் மீட்ல பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரை சொல்லுகிறார். இதெல்லாத்த விட பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரனை யார் அடிச்சு, பார் நாகராஜ் என்ற அஇஅதிமுகவுடைய அம்மா பேரவை செயலாளர் அடிச்சு மிரட்டுறான், அடிக்கிறான், லிட்டரலி அடிக்கிறான், அடிச்சு அடியாட்களோட போய் அடிச்சு நீ எப்படிடா கம்ப்ளைண்ட் கொடுப்ப, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குங்க என்று சொல்லி பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரரை அடித்து உதைத்தவன் பெயர் பார் நாகராஜ். அந்த பார் நாகராஜ் அஇஅதிமுகவுடைய அம்மா பேரவையினுடைய செயலாளர். அந்த பார் நாகராஜின் வீட்டு திருமணத்தில் யாரு, அவனுக்கு தான் பார் நாகராஜுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துல அத்துணை அஇஅதிமுகவினுடைய மூத்த முக்கிய முன்னணி நிர்வாகிகளும் நேரில் சென்று ஆஜராகி வாழ்த்துகிறார்கள், கலந்து கொண்டார்கள் சொன்னா அதிமுகவுக்கும் பார் நாகராஜுக்கும் எந்த தொடர்புமே இல்லை, அப்படித்தானே? பார் நாகராஜுக்கும் பொள்ளாச்சி வழக்குக்கும் எந்த தொடர்புமே இல்லை, அப்படித்தானே? என்ன அநியாயம் இது?
யாரை ஏமாத்துறதுக்கு? இப்ப பார் நாகராஜ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த வழக்குல நீதிமன்றம் குற்றவாளி என்று தீர்ப்பளிச்சுல பொள்ளாச்சி வழக்குல. அதுல ஒருத்தன் அருளானந்தம். அந்த அருளானந்தம் யாருன்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுகவினுடைய மாணவர் அணியினுடைய நகர செயலாளர் அருளானந்தம். 2019 இந்த பெண் பொள்ளாச்சியில புகார் அளிக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண். சிபிஐ இந்த அருளானந்தத்தை என்னைக்கு கைது செய்து தெரியுமா? 2021 ஜனவரி 6 அப்ப 2 ஆண்டுகள் கழித்து தான் சிபிஐ யாரை கைது செய்கிறது? அதிமுகவுடைய நகர செயலாளரை கைது செய்கிறது. அதிமுகவுடைய நகர செயலாளர் இதில் தொடர்பில் இருக்கிறார் என்று அனைத்து ஊடகங்களும் அன்றைக்கு இந்த அருளானந்தம் பேரோட விமர்சித்தார்கள். இவனும் குற்றவாளி இதுலன்னு சொன்னாங்க. ஆனால் 2 ஆண்டுகளாக அருளானந்தத்தை கட்சியிலிருந்து நீக்காமல் கட்சிக்குள் வைத்து அழகு பார்த்தவர் எடப்பாடி கே பழனிசாமி. 2021 ஜனவரி 6 வேறு வழியின்றி சிபிஐ இந்த அருளானந்தத்தை கைது செய்த பிறகு வேற வழியே இல்லாம அருளானந்தத்தை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்டவற்றில் இருந்து நீக்குவதாக அன்றைக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் என்ன செஞ்சாங்க? அறிக்கை கொடுத்தாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்துல குற்றவாளி ஞானசேகரன் திமுக அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. திமுக அமைச்சர்களோட போட்டோ எடுத்துக்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த கேள்வி கேட்டவங்க யாரும், இந்த விஜய் உள்ளிட்டவர்கள் யாருமே, ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே 2 வருஷமா அவனை கட்சியில இருந்து கூட நீக்க மாட்டீங்களா? சிபிஐ கைது செய்த பிறகுதான் கட்சியில இருந்தே நீக்குவீங்களா? அது உங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறான், கேட்கல. சிபிஐக்கு வழக்கை மாற்றிய பிறகு சிபிசிஐடி ஏன் விசாரிக்குது? கேட்கல. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பேரை வெளியில சொல்லலாமா? கேட்கல. நீதிமன்றம் 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடும் கண்டனத்தை தெரிவித்ததே, அதையாவது விஜய் உள்ளிட்டவர்கள் கண்டிப்பார்களா? பாஜக உள்ளிட்டவை கேட்குமா? கேட்காது. அப்ப இங்க 5 மாசத்துல மிக விரைவாக வழக்கை நடத்தி குற்றவாளிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்த ஸ்டாலின் அவர்களை எல்லோரும் கேள்வி கேட்பார்கள். ஆனா 5 வருஷம் கழிச்சு சிபிஐ விசாரித்து, அதுவும் ஒட்டுமொத்த மீடியா நாடே கவனித்த வழக்கு என்பதால் நீங்க வேற வழி இல்லாம எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு? இந்த அருளானந்தம் உள்ளிட்டவர்களை அதிமுகவிலிருந்து நீக்கினார். அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இப்ப சொல்லுங்க, கோபம் வருமா வராதா? சரி, இவங்களை விடுங்க. அதிமுக லட்சம் நமக்கு தெரிஞ்சது. தாவேக்கால இப்ப சொல்றாங்க, தாவேக்கால இருந்து வெளியில வந்து அந்த ஒரு பாப்பா இப்ப வெளியில வந்தாங்க தாவேக்காவில இருந்து. அந்த சகோதரி என்ன சொல்றாங்க? என்ன கெட்ட கெட்ட வார்த்தையில அபியூசிவா திட்டுறாங்க உங்க கட்சிக்காரர்கள், விஜய் அவர்கள் இதை கண்டிப்பாரா கேட்பாரான்னு கேட்கிறாங்க. கேட்க மாட்டார். அப்ப நீங்க என்ன பெண்களின் பாதுகாவலர்கள்? நேத்து ஒரு நீதிமன்றத்துல போய் ஒரு வழக்கை காவல்துறை முடித்து வைத்திருக்கிறதே, எங்க? டெல்லியில். பாஜக அரசினுடைய காவல்துறை என்ன வழக்கு? பிரிஜ் பூஷன் சிங், பாஜகவினுடைய எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார். யார் மீது? யார? மல்யுத்த வீராங்கனைகளை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் என்று அந்த வீராங்கனைகள் ரோட்ல கடந்து போராடினாங்க. அந்த வழக்கு என்னாச்சு தெரியுமா? இப்ப நீதிமன்றத்துக்கு போய் பாஜக அரசினுடைய காவல்துறை இந்த பெண்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை, நாங்க விசாரிச்சிட்டோம், இந்த வழக்கை முடித்து வையுங்கள் என்று சொல்லி வழக்கை முடித்து வைத்து விட்டார்கள். அப்ப வழக்கை முடித்து வைத்த யாரு? பிரிஜ்பூஷன் சிங்கை கைது பண்ணிச்சா பாஜக? பிரிஜ்பூஷன் சிங் ஒரு நாளாவது ஜெயில இருந்தாரா? யாரும் அதை பத்தி கேட்க மாட்டாங்க. விஜய் கேட்பாரா அதை பத்தி? நேத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுருச்சுங்க, விஜய் ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்கும் பாஜகவுக்கு எதிராக? வராது. ஆனா 5 மாதத்தில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்த, மிக விரைவாக வழக்கை நடத்திய, விருப்பு வெறுப்பின்றி மிக உறுதியாக குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்த தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு முதலமைச்சரையும் 1000 கேள்வி கேட்பாரு. யாரு? விஜய் கேட்பாரு, ஆதவர்ஜனா கேட்பாரு, எடப்பாடி பழனிசாமி கேட்பாரு. கூவத்தூர்ல தவழ்ந்து போன எடப்பாடி பழனிசாமியில் தொடங்கி மக்கள் பணிக்காக ரோடா மக்களோடு ஸ்டாலின் அவர்கள் நின்று கொண்டிருந்த பொழுது சினிமாவில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த விஜய் வரை அத்தனை பேர் நினைச்சுவாங்க ஸ்டாலினை தான் போய் கேள்வி கேட்பாங்க.
சினிமாவில் ஆட்டம் போடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா இங்க அவ்வளவு வாழ்வாதார பிரச்சனைகள் இருந்த போது எனக்கு என்னன்ட்டு நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருந்தீங்க, சம்பாதிச்சீங்க, செட்டில் ஆனீங்க. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல திடீர்னு அரசியலுக்கு வரேன்னு வந்துட்டு, அதுவும் பாஜகவினுடைய அழுத்தத்தின் காரணமாக வந்து விட்டு நீங்க யார கேள்வி கேட்பீங்க? இந்த வேறுபாடு புரியணும். அதுக்காக தான் சொல்றேன். பொள்ளாச்சி வழக்குல என்ன நடந்துச்சு, பிரிஜ்பூஷன் சிங் வழக்கில் என்ன நடந்தது, ஆனால் தமிழ்நாடு அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற அந்த வேறுபாட்டை நீங்க என்ன செய்யணுமா இல்ல மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சுட்டி காட்டினேன். அந்த விதத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. சோ தமிழ்நாடு அரசுக்கும், தமிழ்நாடு முதலமைச்சருக்கும், தமிழ்நாடு காவல்துறைக்கும், வழக்காடிய வழக்கறிஞர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சம் நேர்ந்த நன்றியை சொல்லிவிட்டு, இன்னமும் எடப்பாடி பழனிசாமி விடாம யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் ஏற்கனவே அதுக்கு பல முறை விளக்கம் சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத. இது நான் யூகம் தான். என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. நம்ம நிறைய கிரைம்ஸ் பாக்குறோம். இப்ப நீங்க ஏதாவது டக்குன்னு என்ன பண்ணும், நம்ம பல பேர் அதை பண்ணிருப்பீங்க. நீங்க என்னதான் சும்மா வச்சுக்கலாம், யார்ட்டையும் யாரோ ஒருத்தவங்க ஒரு பிரச்சனை பண்றான் அப்படின்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுமா, போலீஸ் ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சும்மா தூக்கி கூட வச்சுட்டு என்னப்பீங்க, ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா சார், இங்க ஒருத்தர் பிரச்சனை பண்றான் சார். இதெல்லாம் நீங்க பண்ண அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல இல்லையா? இது வழக்கமா நடக்கும். அந்த மாதிரி அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்துல அவன் சார்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. ஆனா அவனுடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன சொல்றாங்க, அவனுடைய போன் பிளைட் மோட்ல இருந்துச்சு. அப்போ என்ன நடந்திருக்கும்? நான் வாத்தியாட்ட சொல்லட்டுமா, உங்க வாத்தியாட்ட சொல்லிட்டா அந்த பொண்ணுகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணணும், அந்த பொண்ணுகிட்ட பாலியல் ரீதியாக அத்துமீற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் போனை தூக்கி வச்சுக்கிட்டு இந்த சில பைத்தியக்கார பயில எல்லாம் பண்ணுவான். இந்த பீச்ல பார்க்ல இருக்கக்கூடிய லவ்வர்ஸ இந்த காதலர் தினத்தன்னைக்கு போய் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உட்கார்ந்து பேசி இருக்கிற ஆணையும் பண்ணியும் முடிச்சு வச்சுட்டு உங்க வீட்டுக்கு சொல்லட்டுமா, உங்க அப்பாவுக்கு சொல்லட்டுமா, ஹலோ சார் உங்க பொண்ணு பாருங்க சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா சார் மிரட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா? இந்த சென்னை 6,28,000 கூட அப்படி ஒரு சீன் வரும். டாக்டர்கிட்ட பேசுற மாதிரியே பேசுவாரு. நீ டாக்டர் பையன் தானே, இந்த பேசுற உங்க அப்பாட்ட ஹலோ அப்படிமா. நான் விடுனா, நான் என்ன படம் பார்க்கவா போனேன் அப்படிமா அந்த பையன். அவங்க அப்பாட்ட பேசுறேன்னு எடுப்பான். அவன் அடுத்து அடிப்பான், போதிய பேலன்ஸ் இல்லைன்னு வரும். அவன்கிட்ட பேலன்ஸே இருக்காது. ஆனா சும்மா காட்சிக்கு மிரட்டுவான். எதுக்குன்னா அந்த பசங்க அவனோட கிரிக்கெட் ஆடணும், பெட் மேட்ச்ல ஆடணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி அந்த பெண்ணை மிரட்டுவதற்கு நான் பேசட்டுமா, சார்ட்ட பேசட்டுமா, அதே மாதிரி அந்த பொண்ணை மிரட்டுறதுக்கு ஒருவேளை அந்த குற்றவாளி என்ன செஞ்சிருக்கலாம், அது போன்ற ஒரு உத்தியை பயன்படுத்தி இருக்க கூடும். ஆனா அதை வச்சுக்கிட்டு யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார்னு இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் ஏன் அருளானந்தத்தை 2 ஆண்டுகளாக காப்பாற்றினீர்கள்? ஏன் பார் நாகராஜ் குறித்து வாயை திறக்க மறுக்கிறீர்கள்? பிரிஜ்பூஷன் சிங் வழக்கில் ஏன் அதிமுகவும் தாவேகாவும் கள்ள மௌனம் சாதிக்கிறது? பாஜக எதிர்த்து பேசுறதுக்கு பயமா? இடி, அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை என்று இருக்கக்கூடிய எல்லா துறைகளையும் நினைத்து பயமா இருக்குதா? அப்ப உங்களை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விரைந்து வழக்கை நடத்திய, தண்டனையை பெற்று தந்த தமிழ்நாடு அரசை அவர்கள் பாராட்டுவார்கள். அதே சமயம் சொந்த கட்சிக்குள்ளேயே மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற குரல்கள் ஒலிக்க தொடங்கிய பின்பும் அதை பற்றி கண்டிக்காமல் கள்ள மௌனம் சாதிக்கும் விஜயையும், பாஜக அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அலங்கோலங்களை, பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகளை, குற்றங்களை கண்டும் காணாமல் அமைதி காக்கும் விஜய், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களையும் மக்கள் அடையாளம் கண்டுகொண்டுதான் இருக்கிறார்கள். காலம் உங்களுக்கு தக்க பதிலை தரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.